வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி 150வது சிந்தனை துளியாக அருட்தந்தை அவர்களின் அருட்தந்தையின் கொடை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு 3 கட்டமான பயிற்சிகளை கொடையாக கொடுத்திருக்கிறார். ஒன்று, நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சிகள், அதாவது உடலையும் மனதையும் உணரக்கூடிய பயிற்சிகள், உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம். இரண்டாவது, நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள இணைப்பை அறிவதற்கான பயிற்சிகள், தற்சோதனையும் வாழ்க்கை தத்துவங்களும். மூன்றாவது, நமக்கும் இயற்கையாகிய இறைவனுக்கும் உள்ள இணைப்பை உணரும் பயிற்சிகள், இயற்கை தத்துவங்களாகிய காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம் மற்றும் கர்மவினை தத்துவம். இந்த 3 வகையான பயிற்சிகளும் தான் அருட்தந்தை வழங்கினார். மனிதன் புற வாழ்க்கையில் புலன் இன்பங்களுக்கு மயங்கி பிறர் மன தூண்டுதலால் துன்பத்திற்கான வழிகளிலேயே பயணிக்கிறான். மனிதன் அக வாழ்க்கையை முழுமையாக நிராகரித்ததுதான் அனைத்து விதமான துன்பங்களுக்கும் காரணம் எனவும் கூறலாம். புற வாழ்க்கையில் மனிதனின் உடல் புறத்தோடு தொடர்பு கொள்வதால் இதனை உடல் வாழ்க்கை என சொல்லலாம், அல்லது உடல் சார்ந்த வாழ்க்கையை புற வாழ்க்கை எனவும் கூறலாம். அக வாழ்க்கை மனதோடு தொடர்பு கொண்டுள்ளதால் அது மனம் சார்ந்தது. அகம் மற்றும் புற வாழ்வின் சமநிலைக்கு வருவதற்கான தத்துவங்களிலே தெளிவாக இருந்தால்தான் அக வாழ்க்கைக்குள் செல்ல முடியும். இதற்கான பயிற்சிகள்தான் அருட்தந்தை நமக்கு அளித்த கொடை. உடலானது பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பாக ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் கூடி இணைந்து இருக்கிறது. புறத்தில் உள்ள பஞ்சபூதங்களாலான பொருட்களுக்கும் நமது உடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதன் மூலம் உடலின் தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது. மனிதன் உலகில் உள்ள எந்தெந்த பொருட்களோடு தொடர்பு கொண்டு அனுபவம் செய்கிறானோ அவைகள் எல்லாம் உபயோகப் பொருட்கள் என வைத்துக் கொள்வோம். அந்த உபயோகப் பொருட்களை தேவையின் அளவில் அனுபவம் செய்து கொண்டு நல்ல ஒரு உடல் உயிர் இணைப்புடன் அக வாழ்க்கையில் பயணித்தால் இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழலாம். இப்படி ஒரு நிலைமையினை சமுதாய மக்கள் அடைவதற்காகத்தான் அருட்தந்தை தனது வாழ்நாளில் பெரும் பகுதியினை கழித்தார். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்கள் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்று மார்ச் 28ஆம் தேதி மகரிஷி அவர்கள் இயற்கையோடு கலந்த தினம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகிறது. ஆசான் அவர்கள் சூக்குமமாக இருந்து கொண்டு அனைவருள்ளும் நிறைந்து இந்த தத்துவங்களை எங்கெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வாறு வெளிப்படுத்துகிற ஒரு நிலையில் இந்த பிரபஞ்ச காந்த களத்தில் கலந்து இருக்கின்றார்கள். அந்த ஒரு உணர்வை ஆங்காங்கே ஆசான் மகரிஷி அவர்களோடு உயிர்கலப்பு பெற்ற பல பேர் உணர்ந்து அவர்களது தத்துவங்களை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள்.
இது எதன் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து சிந்திக்கும் பொழுது ஆசான் மகரிஷி அவர்களோடு இணைந்திருந்த வள்ளல் பெருமான் அவர்களும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. வள்ளல் பெருமான் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம், ஆனால் மீண்டும் வருவோம், ஒவ்வொருவரது உடலுக்குள்ளாகவும் வருவோம் என்று அவர் கடைசியாக எழுதிய அந்த பாடல், அது ஆசான் அருட்தந்தை அவர்களது பூத உடலோடு ராமலிங்க வள்ளலார் இணைப்பு பெற்று அதன் வழியில் பயணித்த பிறகே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பிரபஞ்ச காந்த தத்துவம் என்பதே தெளிவாக அவர் விளங்கிக் கொண்டு விளக்கியதாக மகரிஷி அவர்கள் கூறுகிறார். ஆக அந்த இரண்டு மகான்களின் இணைப்பால் பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த குரு மகான்களுடைய அந்த குருத்துவம், அதன் அடிப்படையில் நாம் இப்பொழுது இன்று அருட்தந்தை வெளிப்படுத்திய அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த கொடை என்பதை சிந்தனையாக எடுத்திருக்கின்றோம். இந்த நாளில் அதை நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் 150வது சிந்தனையாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த 150 என்ற ஒரு எண் என்பதற்கும் மகரிஷி அவர்களுக்கும் ஒரு சிறிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இந்த உலக சமாதானம் எப்பொழுது வரும், நீங்கள் உலக சமாதானம் என்பதற்காக இந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்களே, இது எப்பொழுது சாத்தியமாகும் என்று அன்பர்கள் எல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்னும் 150 ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னார்கள். அந்த 150 என்ற ஒரு எண் இன்று 150வது சிந்தனையாக அங்கு இணைந்திருக்கிறது என்பது மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்முள்ளாக உணர்த்துவதாக அமைகிறது. அந்த அடிப்படையிலே அருட்தந்தையின் கொடை அவர்கள் 3 கட்டமாக இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார் என்று இந்த சிந்தனையை பார்க்கிறோம். முதலாவதாக நம்மை நாமே உணர்ந்து கொள்வது. நம்மை நாமே உணர்ந்து கொள்வது என்று சொன்னால் முதலில் நம்மை உடலாக உணர்ந்து கொள்வது. ஏன்னா நாம இதுவரை இந்த உடல் தான் நாம் என்று உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தவறில்லை. இப்பொழுது அந்த உடல் பூரணமான ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. இந்த உடலில் ஆரோக்கியம் என்பது முழுமையாக நிலைத்ததாக இருக்கிறது என்பதை உணர வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது அந்த நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை உணர்வதற்காகத்தான், அந்த ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் முரண்பாடாக நாம் செய்திருக்கிறோமோ அதிலிருந்து விலகி அந்த ஆரோக்கியத்தை உணர்வதற்காக அந்த உடற்பயிற்சி, காயகல்பம் என்ற பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இந்த 2 பயிற்சிகளும் ஏதோ ஒன்றை நாம் பெறுவதற்காக என்று புரிந்து கொள்ளக்கூடாது.
மகரிஷி அவர்களுடைய தத்துவம் முழுமையாக பெறுவது என்று எதுவுமே இல்லை, பெற வேண்டியது அனைத்தும் நம்மிடம் இருக்கிறது என்பதுதான் மகரிஷியினுடைய தத்துவம். அப்போ இந்த உடற்பயிற்சி காயகல்பம் என்பது என்ன என்றால், அந்த பெறுவதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு அந்த ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கிறோமோ அந்த கெடுத்ததையெல்லாம் சரி செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உணர்வது. அப்ப நம்மை நாமே உணர்வது என்ற அடிப்படையில் முதலில் உடலை உணர்வது. சரி, உடல் என்று சொன்ன பிறகு வேறு என்ன இருக்கிறது? மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதின் அந்த தனித்தன்மையை, த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய உண்மை நிலைத்தன்மையை உணர்வது என்பதற்குத்தான் இந்த தியானம். அப்ப மனதின் உண்மை நிலைத்தன்மை என்ன? அது ஒரு அமைதி. மனம் என்று சொன்னாலே ஆழ்ந்த அமைதி. ஆனால் இப்பொழுது அது இல்லையே, அது எங்கெங்கோ அலைகிறதே. அலைவதுதான் மனம் என்று சொல்லிவிட்டார்களே, மனம் என்பதை குரங்கு என்று சொல்லிவிட்டார்களே. மகரிஷி அவர்கள் இந்த தவம் என்பதை நமக்கு கொடுத்து, மனம் என்பது அலையக்கூடியதல்ல, அதுவும் நிலையாக இருக்கக்கூடியதுதான். அது இந்த புறப்பொருள்களில் மயங்கியதால் அது அலைகிறது என்றும், தேவைகள் நிறைவேறுவதற்காக மட்டும் அது புறப்பொருளோடு இணைய வேண்டும். அதன் பிறகு நிலையாக அமைதியாக ஒரு ரசித்தல் என்ற ஒரு நிலையில் அது அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அது இருக்கக்கூடியது என்பதை உணரக்கூடிய வகையில் நமக்கு தவம் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். ஆக முதல் நிலையில் நம்மை நாமே உணர்ந்து கொள்கிறோம், உடலையும் மனதையும் உணர்ந்து கொள்கிறோம், இந்த உடல் உயிர் இணைப்பை உணர்ந்து கொள்கிறோம். இவ்வாறு உணர்ந்து கொண்டு அப்படியே இருந்து விடலாமா என்றால் இல்லை. இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? இரண்டாவது கட்டமாக என்ன செய்கிறார்? இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும். ஏன் சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும்? இந்த உடல் உயிர் இணைப்புக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பொருள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் மூலமாக உழைப்பினால் பெறப்படுகிறது. சமுதாயம் இல்லாமல் நாம் இந்த உடல் உயிர் இணைப்பை நிறைவு செய்ய முடியாது என்ற ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களோடும் ஒரு இசைவான இணைப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உணர்த்துவதற்காக வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்து, மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவம் என்பது இருக்கிறதே, ஒரு 12 தத்துவங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த 12 தத்துவங்களுக்குள்ளாக இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அத்துணையையும் இந்த 12 தத்துவங்களுக்குள்ளாக அடக்கி விடலாம். நீங்கள் இந்த 12 தத்துவம் இருந்தால் போதும், வேறு எந்த வேதமும் எதுவும் தேவையில்லை என்பது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அந்த தத்துவங்களும் வேதங்களும் தலகாணி மாதிரி 1000 புத்தகங்களை வைத்து படித்துக் கொண்டு இருக்கிறோமே, அதை அப்படியே பிழிந்து எடுத்து அது சாராக ஒரு சங்கில் எடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் 12. இது கிடைத்த பிறகு அது எதற்கு? வீணாக பொழுதை கழிப்பதற்காகத்தான் அதுவெல்லாம் இருக்கும். இன்று நாம் அந்த தவத்துக்கு முன் ஒரு பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலில் கூட அந்த கீதையை படிப்பதெல்லாம் பொழுதினை போக்கத்தான் என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை உண்மை என்பதை நான் உணர்கிறேன். பொழுதினை போக்கனா என்னன்னா, அதை படித்து அதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த வாழ்க்கை தத்துவம் 12 தத்துவம் உணர்ந்துக்க போறோம். ஆனால் அதை கதையாகவே படித்து கதையாகவே சொல்லிக்கொண்டு
கதையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறதே, பலனே இல்லை. மகரிஷி அவர்கள் நேரடியாக பயிற்சிக்கு வந்து விட்டார். அப்ப இந்த சமுதாயத்தில் இசைவாக வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை தத்துவம் ஒன்று போதும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு நாம் எதையெல்லாம் விட வேண்டும், எங்கெல்லாம் தவறாக சென்று சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடியது தத்துவம். அவ்வளவுதான். இந்த இரண்டையும் அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த இரண்டு நிலைகள் இருக்கிறதே, இந்த இரண்டு நிலைகள் மனிதனுக்கு அத்தியாவசியம் என்பதை எப்பொழுது மனிதன் உணர்வான்? அந்த துன்பத்திலிருந்து நான் விலகி வாழ வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருக்கக்கூடிய மனிதன் மட்டுமே இதை உணர்வான். துன்பத்தை இருந்து நிலையாக நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இதை உணர்வார்கள். அவர்கள் மட்டும்தான் இதில் நிற்பார்கள். இப்பொழுதெல்லாம் நாம் வேதாத்திரியத்தை ஆழமாக சிந்தனை செய்து தமிழ் ஆனந்த யோகத்தில் கொடுத்து கொண்டிருந்தாலும் நிறைய பேர் வரவில்லையே என்று நம்முள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஏன் வரவில்லை? அனைவரும் துன்பத்தை தற்காலிகமாக நீக்கிக் கொண்டு இந்த உலக மயக்கத்தில் வாழ வேண்டும், துன்பத்தை தற்காலிகமாக நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் வரமாட்டார்கள். இங்கு வருபவர்கள் நிலையாக துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, நமது சந்ததி அளவுக்கு அந்த துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு வைராக்கியமும் அக்கறையும் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்கு பயணிப்பார்கள். அதுதான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் அப்படித்தான் கூறுகிறது. அந்த தற்காலிகத்தை விரும்புகிறவர்கள் இங்கு வருகிறார்கள், வந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். பல கோடி பேர் வந்து சென்றதை நான் கடந்த 34 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த இரண்டு தத்துவங்கள் போதும். எந்த ஒரு புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் இதை தெரிந்து கொண்ட பிறகு தேவையில்லை. நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். மகரிஷியினுடைய தத்துவங்கள் தெரிந்த பிறகு அத்துணை தத்துவங்களையும் பார்த்தால் அது என்ன சொல்ல வருகிறது என்பதை உணர முடிகிறது. கடைசியில் அது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் இந்த வாழ்க்கை தத்துவங்கள் 12ஐத்தான் சொல்லுகிறது என்பதை உணர்ந்து ஆகிவிட்டது. சரி, மூன்றாவது நிலை நமக்கும் இயற்கையாக இறைவனுக்கும் ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு 4 தத்துவங்கள், ஒரு அற்புதமான தத்துவங்கள். காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்ம வினை தத்துவம். இந்த இறைவனை பற்றி, இயற்கையை பற்றிய முழுமையான ஒரு ஞானத்தை இங்கு இந்த 4 தத்துவங்களில் மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இது எல்லாமே என்ன என்று கேட்டால், விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தேடுதல் முழுவதும் இங்கு முழுமை பெற்றுவிட்டது. விஞ்ஞானம் இங்கு முழுமையாக மெய்ஞானமாக இருக்கிறது. விஞ்ஞானம் அதை அரைகுறையாக தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் விஞ்ஞானிகள் இந்த 4 தத்துவங்களையும் உணர்ந்து கொண்டால் விஞ்ஞானம் முழுமை பெறும். ஆனால் இங்கே வேதாத்திரியத்துக்கு வரக்கூடிய விஞ்ஞானிகள் மகரிஷியை விஞ்ஞானியை விஞ்ஞானத்திற்குள் இழுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கு தன்மணிப்பு. விஞ்ஞானிகளிடம் இருக்கக்கூடிய தன்மணிப்பு. வேதாத்திரியமே இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விஞ்ஞானத்துக்கு தகுந்தாற் போல் இதை மாற்றிக்கொள்வது இறை துரோகம். அது முடியாது. அப்படி மாற்றினோம் என்று சொன்னால் முழுமையிலிருந்து அது சிறுமைக்கு செல்லக்கூடியதாக ஆகிறது. டோட்டாலிட்டியிலிருந்து பிராக்ஷனுக்கு செல்லக்கூடியதாக ஆகிறது. அங்கு என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் அது ஒரு கேள்வியிலே போய் நின்றுவிடும். அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் இந்த 4 தத்துவங்களையும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுப்பதற்கு அவர் உடனிருந்து கொடுத்தவர் அதாவது
அருட்ஜோதி, அருட்பெருஞ்சோதி என்று சொன்ன வள்ளல் பெருமான் அவர்களுடைய இணைப்பு என்று நாம் நிச்சயமாக கூற முடியும். அந்த அடிப்படையிலே இவ்வளவு தத்துவங்களையும் கொடுத்து, சூலமாக இருந்து அவ்வளவு பயிற்சிகளையும் கொடுத்து, மக்களுக்கெல்லாம் இந்த உலக சமாதானம் என்பதன் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்த இந்த உலக சமுதாய சேவா சங்கம் இப்பொழுது கடந்த 18 ஆண்டுகளாக ஆசான் அவர்களது சுக்கும ஆற்றல் அனைவரிலும் நிறைந்து அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, தனது தத்துவங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நாளில் நாம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், நாம் சங்கல்பம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், அந்த குரு மகான்களின் உயிர்கலப்பு நாம் பெற வேண்டும். அந்த உயிர்கலப்பை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து பெற்றுக்கொள்கிறோமோ, நம்முள்ளாக மகரிஷி அவர்கள் இன்னும் இந்த இயற்கை தத்துவத்தை பற்றிய பல ரகசியங்களை வெளிப்படுத்துவார்கள். இதைத்தான் நாம் சென்ற புத்தக கலந்தாய்விலே இறைவன் உணர்த்திய ரகசியங்கள் என்று சொன்னோமே, அந்த ரகசியங்கள் குரு மகான்களிடம் உணர்த்திய ரகசியங்களை எல்லாம் குரு மகான்கள் நம்முள் அந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள். இந்த நாளில் மகரிஷி அவர்களோடு உயிர்கலப்பு பெறுவோம். அவர்களது சுக்கும் ஆற்றலோடு இணைந்து நாமும் பயணிப்போம், நம்மையும் தூய்மை செய்து கொள்வோம், நமது சந்ததிகளும் தூய்மையான இனிமையான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய சூழலை உருவாக்குவோம். இந்த அற்புதமான தமிழ் ஆனந்த யோகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக தொண்டு சேவை என்ற ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஆசான் அவர்களது சுக்கும ஆற்றல், அவர்களுடைய சுக்கும சரீரம் ஒவ்வொருவருள்ளும் இணைந்து பயணிக்கட்டும். இந்த தத்துவங்கள் எல்லாம் முழுமையாக நம்முள் வெளிப்படட்டும். அது உணர்வாக மாறட்டும், அது செயல் மாற்றமாக மாறட்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.